இந்த ஆண்டு முடிக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்த சில நாளில் நமக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, எலியா கர்மெல் பர்வதத்தில் அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்திரீ வீட்டுக்கு போனார். அந்த ஸ்திரீ வீட்டுக்கு போகும்போது அந்த ஸ்திரீ அந்த பிள்ளைக்கும் அவங்களுக்கும் ஆயத்தப்படுத்த வேண்டியதற்கான உணவுக்காக தானியங்களை அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில் எலியா உள்ளே போயிட்டு அவங்க அந்த மாவுக்கான ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில் எலியா, உங்ககிட்ட இருக்கிற மாவில் எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்து கேட்குறாரு. ஆனால் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்குது, அது கூட 2 ரொட்டியோ 3 ரொட்டியோ தான் வரும் அப்படின்ட்டு எலியா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எலியா சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்கிறத கொடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் அது ஆண்டவர்கிட்ட ஒரு முறை கொடுத்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் குறையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டோம்னு நினச்சிருப்போம், ஆனால் ஒழுங்கின்மையும் ஒழுங்காக மாற்றுகிற தேவன் அவர் தான். இன்னைக்கு பாவமான காரியங்களாக இருக்கலாம், எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. எப்படி அந்த ஸ்திரீ எலியாவிடத்தில் கொடுத்தாங்களோ, அந்த சாப்பிட்டு எலியா அந்த பலத்தோட தான் போயிட்டு கர்மல் பர்வதத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்தணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ஸ்திரீயை போல விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட உங்கள் நம்பிக்கையான காரியங்களை கொடுங்க. அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், கடந்து போகிற எல்லா பாதைகளும் கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். கலங்கி போயோ ஒடுங்கி போயோ காரியம் நடக்கலன்ட்டு யோசிக்காதீங்க, நிச்சயம் நடக்கும். ஆண்டவர்கிட்ட உங்கள் விசுவாசத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்குரிய காரியங்களை மகிமையாக செய்ய வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நாள் வந்துருச்சு.